ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் டு சேனல். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். காலையில் வயிறு ஃபுல்லாக செம்பு நிறைய தண்ணி குடிச்சிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் வந்துட்டு மாடியில் நாங்கள் புறா காக்கா அவங்களுக்குலாம் தண்ணி டெய்லியுமே வச்சுருவோம். வெயில் காலம் இல்லையா, அதனால் எப்போவுமே இருக்கும். இது எங்கள் வீட்டில் காலியான எண்ணெய் பாட்டில் இருந்தது. அதை இந்த மாதிரி பண்ணி அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் பறவைகளுக்கு. அது கொஞ்சம் டெய்லியுமே ஊற்றுவோம், கம்மியாயிடுச்சு, அதனால் ஃபில் பண்ணிகிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸு யாருக்குன்னா புறாவுக்கும் காக்காவுக்கும். ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி உள்ள ஸ்நாக்ஸ் யாருக்குன்னு பார்த்தா புறாவுக்கு தான். ஏன்னா காக்காவோட ஸ்நாக்ஸ் மிக்சர் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஒரு பாக்கெட் மிக்சர் காக்காவுக்குன்னு வச்சுருப்போம் நாங்கள். என் ஹஸ்பண்டும் நானும் காலையில் எழுந்திரிச்சோன்னே வச்சுருவோம். ஆனால் இன்றைக்கி புறாவுக்கு மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாம், ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். 6:30க்கு எழுந்திரிச்சேன் இன்றைக்கி. எப்போவுமே எப்படி எழுந்திரிப்பேன்னா 5:30க்கு, ஏன்னா பசங்களுக்கு காலையில் ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அப்படி எழுந்திரிப்பேன். இப்போ மதியம்தான் அப்படின்றனால லேட்டாக எழுந்திரிச்சிருக்கேன். ஆனால் சண்டேலாம் உண்மைக்குமே லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன், பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை. நேற்றெல்லாம் ரொம்பவே லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இந்த இதை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் மக்களே. ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும். மார்னிங் நான் அந்த மாதிரி எந்திரிச்சு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காக்கா புறா அணில் ஒருத்தவங்க வருவாங்க சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிட. 3 பேர் இருப்பாங்க. அதை பார்த்துட்டே இருப்பேன் கொஞ்சம் நேரம். அவ்வளோ ஒரு மனசுக்கு இதமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டாங்கல்ல, புறா வந்துட்டாங்க பாருங்கள். புறா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ரொம்ப கம்மி, ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன் இல்லையா. இல்லைன்னா அந்த செவர் ஃபுல்லாகவே புறா மட்டும்தான் இருப்பாங்க. ஃபுல்லாக ஒரு ஆட்டத்தை போட்டு போவாங்க. அது பார்க்குறக்கே நல்லாயிருக்கும் காலையில். இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்ல, அதனால். ஆனால் கொஞ்ச நாளாக இதை நான் விட்டுருந்தேன் மக்களே. என்னால் முடியல. காலையில் எழுந்திரிப்பேன், பசங்களை அனுப்ப இந்த மாதிரியே போயிடும். 7 o'clock கிட்ட ஆயிருமா, அதோட சரி அப்படின்ட்டு தண்ணி மட்டும் ஃபில்லப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தேன். ஒன்றெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மக்களே. எல்லாருக்காகவும்லாம் பொய் சொல்லக்கூடாது நம்ம. உண்மையை தான் சொல்கிறேன் நான். திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை. ஆனால் இந்த மாதிரி நான் இது பண்ணாலே மனசுக்கு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் மக்களே. இப்போ தான் டீ போட்டேன், ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு. எனக்கு டீ மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக குடிக்கணும்னு நினப்பேன். ஸ்கூல் டைமில் டீ போட்டுருவேன், ஆனால் நான் குடிக்க மாட்டேன். ஸ்கூல் போய் பசங்களை விட்டுட்டு என் பையனை கொண்டு போய் ஸ்கூலில், ஏன்னா பொண்ணு முன்னாடி வேனில் போயிடுவாங்க 7 o'clockலாம். பையனை மட்டும் ஸ்கூலில் போய் விட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து தான் நான் டீயே குடிப்பேன். இல்லைன்னா எனக்கு அது நல்லாவே இருக்காது. டீ மட்டும், டீயோ காஃபியோ அவசரமாக குடிக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்காது. ரிலாக்ஸாக உட்காந்து குடிப்பேன். இன்றைக்கி மதியம் தானே ஸ்கூல், அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு டீயை மட்டும் போட்டுட்டு ஃப்ரீயாக குடிக்கலாம் ரிலாக்ஸாக அப்படின்ட்டு வந்தேன். என்னமோ தெரில மக்களே, நல்லா இருந்தது மனசுக்கு. காலையில் இந்த இயற்கையோடு இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே எனக்கு. திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நேரம், எனக்கான நேரம். எத்தனை பேருக்கு காலையில் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்க ஆசைப்படுவீங்க? எல்லாருக்குமே அதுதான், நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் அதுதான் தோணும் இல்லையா. ஆமாம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்மளுக்கு அறிபறி ஆயிரும். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது அதுன்னு ஓடிடும் இல்லையா. வாங்க டீ குடிக்கலாம்.